வணக்கம். இன்னைக்கு திருக்குறள்ல நம்ம பார்க்குறது கல்வி அப்படின்ற அதிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த பார்த்துட்டு போயிரலாம். திருக்குறள்ல வள்ளுவர் மரம், செடி, கொடி, கனி, காய் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி என்னென்ன மரம்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, செடிலாம் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கணுமா? இதோ இப்பயே. பனைமரம் அளவுல பெருசா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அளவுல பெரிய அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் பனைமரத்த உதாரணமா சொல்லியிருக்காரு. மூங்கில மகளிரோட தோலுக்கு உவமையா சொல்லியிருக்காரு. காதல பத்தியும் சொல்லியிருக்காரு. காதல் என்னன்னா, "காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோயின்னு" அத சொன்னாரு. ஓகேவா? அடுத்தது மலர பத்தி சொல்லியிருக்காரு. மலர்ல சிறந்தது தாமரைன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பால அங்க லட்சுமி அதுல வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிறதையும் அறிஞ்சுக்க முடியுது. நீர்ப்பூக்கள பத்தியும் சொல்லியிருக்காரு. நீர்ப்பூக்கள் நீரின் ஆழத்திற்கேற்ப நீளும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பொதுவா மத்த யாரும் பேசாத அனிச்ச மலர பத்தியும் சொல்லியிருக்காரு. 1 2 தடவ 4 தடவ அத மறுபடியும் சொல்லியிருக்காருங்க. அனிச்ச மலர பத்தி. நெருஞ்சி முள்ளுக்கும் இடம் கொடுத்திருக்காரு. குன்றின் மணி அளவு அப்படின்ற ஒரு விதைக்கும் இடத்த கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாம் செடி, கொடி, காய், கனி, மலர்ல இந்த திருக்குறள்ல நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கான திருக்குறள் கல்வி அப்படின்ற அதிகாரம். ஓகே, பார்ப்போம். முதல் குறள். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. மீண்டும். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. இதற்கான பொருள் என்னன்னு பார்ப்போம். நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும். கற்றபடி நடத்தல் வேண்டும். குறளின் வழி பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொற்பொருள்ல கசடுனா குற்றம், நிற்கன்னா கற்றவாறு நடக்க. இப்போ மீண்டும் குறள் பார்த்தீங்கன்னா, கற்க கசடற. ஓகேங்களா? நூலை என்ன பண்ணணும்? குற்றமில்லாமல் கற்க வேண்டும். அடுத்ததா கற்பவை கற்றபின். கற்பவை கற்றபின் நீ படிக்க வேண்டிய எல்லாத்தையும் படித்த பிறகு நிற்க அதற்குத் தக. நீ படித்தவாறு நடக்கணும், கற்றபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்த குறள் போகலாம். குறள் எண் 2. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. மீண்டும். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதனோட பொருள் என்னன்னா, எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். ஓகேவா? குறளின் வழி பொருள் என்னன்னா, எண் என்ப எண்ணுன்னு சொல்லுப்பா. ஏனை எழுத்தென்ப மீதி இருந்தால் அதை எழுத்துன்னு சொல்லப்பா. இவ்விரண்டும் இந்த ரெண்டுமே கண் என்ப கண்ணுன்னு சொல்லுப்பா. வாழும் உயிருக்கு. யாருக்கு? வாழ்கிற அந்த உயிருக்கு அப்படின்னு. வாழ்கிற நம்ம இந்த உயிருக்கு கண்ணு எதுன்னா எண்ணும் எழுத்தும் தான் அப்படிங்கிறத இந்த குறள் வழியாக பதிவு செய்கிறாரு. இங்கே பாருங்க. எண் அப்படின்னா எண்கள், அதான் கணக்கு. எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கிய வரி வடிவமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள். குறள் எண் 3. கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர். மீண்டும். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இதற்கான பொருள். கல்வி கற்றவர் கண் உடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண் உடையவர் ஆவர். ஓகேவா? இக்குறளில் உங்களுக்கு கண் இருக்கா? இருக்கியா? இருக்கும்போது அதனோட பலன் என்ன? நீங்கள் கல்வி கற்றிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கண் 2 இடம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்கு பதிலாக அந்த இடத்துல புண்ணு தாயா இருக்குன்னாரு. எப்படி பழிச்சு சாடியிருக்காரு பாருங்க நம்மளை. நீங்கள் கற்றிருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு கண் இருக்குன்றதே அர்த்தம்.
ஒருவேளை நீங்கள் கல்லாதவராக இருந்தீங்கன்னா அந்த கண் இருக்கிற இடத்துல 2 புண் இருக்கிறதா தான் அர்த்தம்னு சொன்னார். ஓகேவா? கண்ணுடையர் என்பவர் கற்றோர், புண்ணுடையவர் கல்லாதவர். ஓகேங்களா? குறளில் இந்த பொருளை பாருங்கள். கல்வி கற்றவர் கண் உடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். ஓகே, அடுத்த குறள். குறள் 4. உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மீண்டும், உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத் தொழில், இதன் பொருள் என்ன அப்படின்றது பார்ப்போம். அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். குறளின் வழி பொருள். உவப்ப என்பது மகிழ, தலைக்கூடி அப்படின்றது ஒன்று சேர்ந்து. ஓகேவா? உவப்ப அப்படின்றது மகிழ. ஓகேவா? மகிழ்ச்சியாக, இந்த இடத்துல மகிழ்ச்சியாக. உவப்ப அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக. தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து. தலைக்கூடினா என்னது? ஒன்று சேர்ந்து. உள்ள பிரிதல், பிரியும் பொழுது, உள்ளத்தால் பிரியும் பொழுது. அதாவது நல்லா பேசி சிரித்து பழகி ஒரு நல்லவர்கிட்ட இன்னொரு நல்லவர் என்ன பண்ணுறாரு? புலவர் ஒருத்தர் இருக்கார். அந்த புலவர் இன்னொருத்தரை வேற்று நாட்டுக்கு போய் சந்திக்கிறாரு அப்படின்னா அவரை பார்த்து பேசி அவருடைய அறிவுகளை இவரும் கல்வி மூலயமா வாங்கி தனக்கான அனுபவங்களை ஒவ்வொரு மூலயமா அவருக்கு கொடுத்து இப்படி அவங்களோட ஒன்று விட்டு ஒன்று பகிர்ந்து பேசி சிரித்து மகிழ்ந்துட்டுருக்காங்க. நேரம் வந்தோடனே பிரிந்து வரும் நேரம் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் நினைப்பாங்களாம், இவங்களை மறுபடியும் எப்போ பார்ப்போமோ அப்படின்ற ஒரு நினைப்பு வருமா. இது மாதிரி இருக்கிறது தான் இந்த புலவரோட தொழில் அப்படின்னு சொன்னவருக்கு வள்ளுவர் இந்த குறளில் அதை தான் சொல்கிறாரு. அனைத்தே புலவர் தொழில், இப்படிப்பட்டது தான் புலவரோட தொழில். நம்ம பேசி சிரிச்சுப்போம், பிரியும் போது இனிமே இவங்களை எப்போ பார்ப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே பிரிவோம். இதுதாங்க புலவர் தொழில் அப்படின்னாரு. ஓகே, அடுத்த குறள். 5வது குறள். உடையார் முன் இல்லார்போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். மீண்டும், உடையார் முன் இல்லார்போல் கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். பொருள். செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பதைப் போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். இந்த குறளின் வழி பொருள் என்ன? உடையார் முன், செல்வம் உடையார் முன், இல்லார் போல், செல்வம் இல்லார் எப்படி இருப்பார்களோ அதனைப் போல், கற்றும் கற்பவர், கற்றும் கற்றார் நூல்களை கற்றவர் முன் கடையரே கல்லாதவர். நூல்களை கற்றும் கற்றார் என்பது ஒரு கற்றவர் முன் பணிந்து கற்பவர், கடையரே அப்படி கல்லாதவரே, பணிந்து கல்லாதவரே கல்லாதவர், தாழ்ந்தவர் என்று பொருள் கூறப்படுகிறது. செல்வம் உடையவர் முன்னாடி ஏழை எப்படி அமைதியாக பணிஞ்சு நின்று கேட்டு வாங்கிட்டு போவானோ அது மாதிரி ஒரு கற்றவர் இன்னொரு கற்றவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கும்போது பணிவோடு நடந்து கேட்கணும். அப்படி பணிவு இருந்தால் தான் அவங்க உயர்ந்தவர். அப்படி இல்லை, பணிவாக அவங்க நடந்துக்கலை அப்படின்னா அவங்க கல்வியால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது அவங்க தாழ்ந்தவர் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. அடுத்த குறள். இங்கே பாருங்கள். உடையார்னா செல்வர், இல்லார் அப்படிங்கிறது இல்லாதவர், ஏழை, ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு, கடையர் அப்படிங்கிறது தாழ்ந்தவர், கடையர் அப்படின்றது தாழ்ந்தவர். அடுத்தது. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மீண்டும், தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. பொருள்.
மணற்பாங்கான இடத்தில் தோண்ட 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 நீர் சுரக்கும். அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அறிவு வளரும். ஓகே, இதன் வழியே குறள் வழி பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போம். தொட்டனைத்து ஊரும். தொட்டனைத்து தோண்டும் அளவு. ஊரும் பெருகும். ஊறி பெருகும். மணற்கேணி மணலால் தோண்ட தோண்ட கேணி அதாவது கிணற்றிலே நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. மாந்தருக்கு மனிதருக்கு கற்றனைத்து கற்கும் அளவு, ஊறும் அறிவு, பெருகும் அறிவு. இந்த குறளோட பொருள் என்னது? நீங்கள் இதை ஒரு மணற்பாங்கான இடத்துல போய் நீங்கள் தோன்றீங்க அப்படின்னா அங்கே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். எவ்வளோ தூரம் தோன்றமோ அவ்வளோ தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுபோல தான் அந்த மனுஷனுங்களுக்கும் நீ எவ்வளோ தூரம் படிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரும். அடுத்தது 7வது குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. மீண்டும், யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஓகே, பொருள் என்ன? கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. மீண்டும் குறளின் வழி பொருள் என்னன்னா, யாதானும்னா எதையுமே நாடாமல் இருக்கிறான். ஊறாமல்னா தெரிஞ்சிக்காமல் இருக்கான். என்னொருவன் இப்படி இருக்கானே, சாந்துணையும் கல்லாதவாறு எதையும் தெரிஞ்சிக்காமல் இருக்கான். ஓகேங்களா? சாந்துணையும்னா சாகும் முறையிலும் கல்லாதவாறு கற்காமல் இருக்கிறான். ஏன்னு தெரியல. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எந்த நாடுமே எப்படி எந்த நாடும் தன்னோட நாடு தான். யாதானும் அப்படின்னா குறளின் வழி பொருளில் எந்த ஒரு நாடும் தன்னாடு தான். நாடாமல் ஊறாமல் அப்படிங்கிறது எந்த ஊரும் நம்ம படித்தவங்களுக்கு அந்த அவங்க ஊர் தான். இப்படி இருக்கையில் இன்னொருவன் எப்படி ஒருத்தன் சாகிற வரைக்குமே கல்வி கற்காமல் இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? அடுத்தது 8வது குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. மீண்டும், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. பொருள்: ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். ஏமாப்பு என்பது பாதுகாப்பு. குறளின் வழி பொருள்: ஒருமைக்கண் ஒருவனிடத்தே தான் கற்ற கல்வி, அவன் தான் கற்ற கல்வி, அந்த கல்வியானது ஒருவருக்கு எழுமையும் 7 பிறவியும் ஏமாப்பை உடைத்து. ஏமாப்புனா பாதுகாப்பை தருவல்லது. ஓகே, அடுத்த குறள். தாம் இன்புறுவது உலகு இன்புறுவ கண்டு காமுறுவற் கற்றறிந்தார். மீண்டும், தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவற் கற்றறிந்தார் அப்படின்னாரு. பொருள்: தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனைக் கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவர் அப்படின்னார். இப்போ நான் படித்த கல்வியால் 4 பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் நான் 4 தடவை நல்லா படிக்கலாமே அப்படின்றத மறுபடியும் எனக்கு தோணுமா? அப்படிப்பட்டவங்க தான் அப்படின்றது தான் இந்த குறள் வழியாக சொல்கிறாங்க. கற்க விரும்புவர் அப்படின்ட்டு கற்றவர் நினைப்பாங்க. காமுறுவர் அப்படின்றது இந்த இடத்துல விரும்புவர் அப்படிம்பாங்க. காமுறுவர் கற்றறிந்தார். கற்றறிந்தவர் எப்படி நினைப்பாங்களா? தான் இன்புறுவதை மட்டும் இல்லாமல் அந்த கல்வியால் பிறரும் இன்புறுவாங்களாம். இந்த உலகமே இன்புறுவாங்களாம். அப்படிப்பட்டதை பார்த்து அவர் இன்னும் படிக்கணும்ப்பா அப்படிங்கிறத நினச்சிப்பாராம். இது 9வது குறள். அடுத்தது 10வது குறள். அப்யூசிலிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டது தான்.
கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றையவை. மீண்டும், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றையவை. குறள் வழி பொருள் என்னன்னா, கேடில் விழுச்செல்வம், கேடில்லாத சிறந்த செல்வம், கேடில்லாத விழுச்செல்வம் சிறந்த செல்வம் கல்வி அப்படின்னாரு. ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, மாடல்லன்னா செல்வம் அல்ல, மற்றையவை. ஓகேங்களா? மற்றதெல்லாம் செல்வம் அல்ல. ஒருவருக்கு எதுதான் செல்வம்? கல்விதான் சிறந்த செல்வம் அப்படின்றாரு. ஓகேங்களா? 10 குறள் பார்த்தாச்சு. மீண்டும் குறள் மட்டும் ஒரு தடவை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போலே கற்றும் கற்றார் கரையாரே கல்லாதவர். தொட்டனைத்தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. தாமின்புறுவது உலகின்புறக் கண்டு காமுறுவற் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. ஓகே, இன்றைக்கி 10 குறள் கல்வியிலையும் முடிச்சிட்டோம். நன்றி.